கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நைட்டு மினி vlog மாதிரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நைட் சாப்பாடு என்ன செய்ய, எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து தோசை, இட்லி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கலாம் என் ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்கக்கிட்டேயே சொல்லாமல் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கேட்டாங்க. நான் தோசை தான் எப்பவும் போல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாமே தேவைக்கு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. நான் பொருள்லாம் வந்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வாங்க நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத காட்டுறேன். இந்த பையனை சரியான சேட்டை பண்ணி எடுத்து இது என்ன பண்ணுறதுன்னு மட்டும் பார்த்தீங்க. சேரை போட்டு இழுத்துட்டு ஒரு வேலை பார்க்க விட முடியாது. நான் ஆல்ரெடி மாவு வந்து என்னென்ன சேட்டை ஒன்றுதுன்னு மட்டும் பாருங்க. இது சாப்பிட்டியா? நித்துமா சாப்பிட்டியா? செம்ம சேட்டை பண்ணுறான். ஒரு வேளை பார்க்க விட மாட்டான் என்னைய. என் பின்னாடியே நம்ம திரியிற மாதிரி இருக்குது. என்னத்தையாவது இழுத்து கீழே கொட்டிட்டு மண்டையில் அடிச்சுட்டு அழுக வேண்டியதேன். ஏன் அப்படி சேட்டை பண்ணுற? சாப்பிட்டியா? ஹாய் சொல்லு. ஹாய். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வதக்குறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னே பெருஞ்சீரகம், தேவையான பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பட்டை இந்த மாதிரி போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் வந்து போடல. அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் நல்லா வெடிக்க விட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு 2 பச்சை மிளகா வந்து நான் சேர்த்தேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் 2 பச்சை மிளகா 3 கூட சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகா சேர்த்தேன். அப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு வெங்காயம் இதெல்லாம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கண்ணாடி பதமாக வரணும் வெங்காயம். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தக்காளி அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாகவே தக்காளி, ஒரு தக்காளி கூட போதும். நான் ஒரு தக்காளி தான் சேர்த்தேன். நல்லா இந்த மாதிரி வதங்கினோன்னே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் வந்து சிக்கன் பொடி போட்டுக்கோங்க. அதுதான் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டே சூப்பராக எடுத்து கொடுக்கும். எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுன்றதுக்காண்டி மிளகா பொடியும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். நான் வேறு எதுவுமே சேர்க்கல. உப்பு போட்டு நம்ம நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிடுவோம். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சாச்சு. பிணைஞ்சி வச்சனால இப்போ எடுத்து வந்து நான் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு நம்ம தேய்ப்போம்ல அந்த மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்ததை வந்து அது மேலே வந்து வச்சு நல்லா ஃபுல்லாகவே அப்ளை ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இருந்த 2 பச்சை மிளகாவும் இந்த ஒரு இதுலேயே வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாகவே நல்லா தடவி விட்டுட்டு திருப்பி இதுக்கு மேலே ஒரு சப்பாத்தி மாதிரி இதை தேய்ச்சி மறுபடியும் அது மேலேயே வந்து வச்சிடணும். நான் வந்துட்டு இதை வந்துட்டு யூடியூப்பில் தான் நான் பார்த்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதை ட்ரை பண்ணேன். உண்மையாகவே சூப்பராக வந்துருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி வச்சு சைடில் வந்து அந்த மாவை வந்து க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். ஏன்னா அந்த மசாலாலாம் வெளியில் வந்துடும்ல, அது வராமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி நம்ம கையை வச்சே நம்ம இந்த மாதிரி அமுக்கி விட்டோம் அப்படின்னா அது ஒரு டிசைன் மாதிரியாகவும் தெரியும். அந்த மசாலா வந்து வெளியில் வராமலும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நம்ம தோசைக்கல்ல அந்த ஆயில் தடவி ஹீட் பண்ணி நம்ம வந்து போட்டு எடுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் டைம் செஞ்சேன். உண்மையாகவே சூப்பராக தான் இருந்துச்சு. நான் எப்படியோ வரும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் லைட்டாக அதுக்கு மேலேயே ஆயில் தேய்ச்சி விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். இருந்தனால லைட்டாக கருகிருச்சு. அப்படியே நம்ம அதை எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருவோம். அப்போனா தான் கொஞ்சம் சூடாகவே இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி தடவி அடுத்தது போடும்போது அது நல்லாவே வந்துருச்சு. அதை வந்து நான் கருவிடலை, சிம்லேயே வச்சு நல்லா அழகாக போட்டு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம மசாலா தடவை ஆரம்பித்தாச்சு. இந்த மாதிரி அந்த மசாலா இருக்கிற வரை நான் அந்த மாதிரி போட்டேன்.
நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு சப்பாத்தி தேய்க்க மாவில் ஒரு உருண்டை தான் இருந்துச்சு. அதோட அதை நான் சைடாக வச்சு சோமஸ் மாதிரி நான் சைடில் மடித்து அதுக்கு வந்துட்டு ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவுமே பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் கையில் தடவிட்டேன். அப்புறம் தான் ஒரு ஐடியா வந்துச்சு, சரி இந்த மாதிரி பண்ணலாமே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணேன். அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. சமைச்சு முடிச்சாச்சு. இதுதான் வந்துட்டு நான் நைட் சாப்பாடு இப்படி தான் செஞ்சுருக்கேன். உங்கள் அப்பாவுக்கு பிடிக்குதா என்னன்னு தெரியல. சாப்பிடும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன், எடுக்க முடியல அப்படின்னா நான் சொல்கிறேன். ஓகேவா? நானும் இவனை என்ன சாப்பிட்றோம் அப்படின்றத பார்க்கலாம். நித்விக்கு வந்து ஒரு சப்பாத்தி அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. நம்மளுக்கு வந்து மதியானம் வச்ச சாதம் இருந்துச்சு, பட்டர் பீன்ஸ் கூட்டு, ரசம். இதை வந்து சாப்பிட்டுட்டு நைட் சாப்பாடு முடிச்சுக்கலாம். அதனால் அவனுக்கு வந்துட்டு நம்ம சப்பாத்தி நான் எப்படி சப்பாத்தி கொடுப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி பிச்சு போட்டு பால் ஊற்றி கொஞ்சமாக வந்து ஜீனி போட்டுக்குவேன். நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை போட்டுப்பேன், இல்லாட்டி ஜீனி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுப்பேன். ஏன்னா வந்து அவங்களால மிண்டு சாப்பிட முடியுமா என்னென்னு எனக்கு தெரியல. அதனால ஊற வச்சு நசிச்சு தான் அவனுக்கு வந்து நான் சப்பாத்தி வந்து இப்போ தான் ஊட்டவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஏன்னா சாதம் வீணாக போயிடும்ல, அதனால் சாதம் சாப்பிட்டுக்கிற போகிறேன். என் வீட்டுக்காருக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். பிடிக்குதா என்னன்னு தெரியல. அவங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நாங்கள் சொன்னாங்க அப்படின்னா நான் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன், இல்லாட்டா நான் சொல்கிறேன். ஓகேவா?